ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ரெசிபி பார்க்க போறோம். இது குழம்பு மாதிரி தான். இதுக்கு பேர் மிளகு தண்ணி. இது எதுக்கு அப்படின்னா பிரசவித்த தாய்மார்களுக்கு பால் நல்லா சுரக்கணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சு கொடுப்பாங்க. இது மோஸ்ட்லி யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இந்த ரெசிபி கடற்கரை சைடு தான் செய்வாங்க. இது எப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்னா, இப்ப என்ன நான் கருவாடு யூஸ் பண்ணி தான் செய்வாங்க. இப்ப நான் அதுக்கு என்னென்ன திங்ஸ் சொல்லிடுறேன். இது தேங்காய் பாலை நாங்க ஒரு தேங்காவை எடுத்து கெட்டியான பால் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். இது தண்ணி பால் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு 2 முட்டை தேவை. வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன். அதே மாதிரி பூண்டு ஒரு கைப்பிடி அளவு நறுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் தக்காளி, அது மாதிரி 2 தக்காளி. இது கருவாடு நல்லா இங்கே பாருங்க. இந்த பீசஸ் இது மாதிரி ஒரு 3 பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். முருங்கைக்காய் போட்டு செஞ்சா நல்லா வாசனை மனமா இருக்கும். அதுக்காக ஒரு முருங்கைக்காய், கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய் நறுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் இது என்னன்னா சீரகத்தூள், மிளகுத்தூள் போட்டு பூண்டையும் நச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாத்துலயுமே ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் இருந்தா நீங்க ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதாவது பூண்டு, சீரகத்தூள், மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நச்சு நான் அந்த மசாலாவை எடுத்து வச்சிருக்கேன். உப்பு நமக்கு தேவைக்கேற்ப. நம்ம இப்ப எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல இந்த பால் இருக்கு பாத்தீங்களா, தண்ணி பால் இருக்கு பாத்தீங்களா, அந்த தண்ணி பால்ல நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா, அந்த நான் சொன்னேன் பாத்தீங்களா மிளகு, சீரகத்தூள், அதை தண்ணி பால்ல நல்லா கரைச்சிக்கணும். இது மாதிரி நல்லா கரைச்சிக்கங்க. நல்லா கரைச்சி எடுத்துக்கங்க. திரும்ப சொல்றேன், சீரகத்தூள், மிளகுத்தூள், அதுல பூண்டு நச்சு போட்டுருக்கேன். லைட்டா மல்லித்தூள் சேர்த்திருக்கேன். இந்த தண்ணி பாலை கரைச்சி வச்சுக்கலாம். இப்ப அடுத்து தக்காளி, நான் நறுக்கி வச்சிருக்க தக்காளியுமே அதுல போட்டிருக்கேன். அதையுமே நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு வெசலை வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை வச்சதோட இப்ப நம்ம கரைச்சதை அதுல போட்டுற வேண்டியதான். தக்காளியும் போட்டு கரைச்சதை அதுல போட்டுற வேண்டியதான். இது குழந்தை, அதாவது பிரசவித்த தாய்மார்கள் சாப்பிட்டா நல்ல பால் சுரக்கும். அதுக்காக குழந்தை பிறந்து இதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்ப தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க குழம்புல. இப்ப அடுத்து நம்ம வச்சிருக்க எல்லாத்தையுமே சேர்த்துட வேண்டியதுதான். நான் என்ன சேர்க்க போறேன் அப்படின்னா, நம்ம அந்த கருவாடை போட்டுடலாம். இங்க பாருங்க, நான் 3 துண்டு கருவாடை எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் பூண்டு நறுக்கி வச்சிருந்த போட்டுட்டேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் முருங்கைக்காவையும் சேர்த்தாச்சு. இப்போ கத்திரிக்காய் அதையும் நம்ம சேர்த்தாச்சு. சின்ன வெங்காயம் கொஞ்சம் தாளிக்கிறதுக்காக நான் கொஞ்சம் தனியாக வேலை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம அந்த குழம்புல நம்ம வச்சதில் சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ குழம்பு வேகணும், அதே சமயம் நமக்கு குழம்பு வேணும். அந்த அளவுக்கு இப்போ தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி நான் 2 கப் சேர்க்குறேன். தண்ணி ஊற்றுங்க. இப்போ நல்லா இதெல்லாம் வேகட்டும். இப்போ நம்ம உப்பு சேர்த்தலாம். உப்பு தேவைக்கேற்ப நான் 1 டீஸ்பூன் போடுறேன். நீங்க உங்களுக்கு எவ்வளவு தேவை அவ்வளவு போட்டுக்கோங்க. இதை நம்ம மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். ரெடி ஆயிடுச்சு. நம்ம பார்ப்போம் காய்கறி எல்லாம் வெந்துடுச்சா, நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு. காய்கறிலாம் நல்லா வெந்துடுச்சு. நல்லா வாசனை மனமா இருக்கு. அந்த கருவாடு நல்லா மசிஞ்சு அழகா வாசனை சூப்பரமா வருது. இப்போ நம்ம என்ன இந்த கெட்டியான தேங்காய் பால் நான் எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா. நம்ம ஃபர்ஸ்ட் ஊத்துன தண்ணி பால், இது கெட்டி தேங்காய் பால். இதை ஊத்திக்க வேண்டியதுதான். ஊத்திக்கிட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன போறோம்னா, நாங்க முட்டை சொன்னேன் ஆரம்பத்துல 2 முட்டை எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு. தேங்காய் பாலை கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த முட்டையை உடைச்சு ஊத்திப்போம். நல்லா முட்டை கருவாடு எல்லாம் போட்டு செய்யறது ஒரு வித்தியாசமான சுவையை கொடுக்கும். சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் இருக்கும். அதே சமயம் இது கர்ப்பிணி, அதாவது பிரசவித்த தாய்மார்களுக்கு தாய்ப்பால் நல்லா சுரக்க வைக்கும். இது ஒரு டிஃப்ரெண்டான குழம்பு. மோஸ்ட்லி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். திரும்ப ஒரு 10 நிமிஷம் வச்சிருக்கலாம். இப்போ குழம்பு வெந்துட்டு இருக்கு. இது கடையில் நம்ம தாளிக்கணும். நான் வெங்காயம் கொஞ்சம் ஆரம்பத்தில் எடுத்து வச்சிருந்தேன். அதை தாளிச்சு இந்த குழம்புல ஊற்றணும். இப்போ ஒரு வானொலி அடுப்பில் வச்சு, வானொலி ஹீட் ஆனது கூட ஆயில் சேர்த்துருங்க. ஆயில் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருங்க. இப்போ நம்ம ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் நல்லா சூடு வரட்டும். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க சிறு வெங்காயத்தை பொடி நறுக்கி வச்சிருக்கோம். அதை போட்டுருவோம். இது நல்லா பொன்னிறமாக வரணும். அவ்வளோக்கு நல்லா முருகட்டும். இது தாளிச்சு குழம்புல ஊற்றினாதான் நல்லா வாசனை மனமும் இருக்கும். நல்லா வெங்காயம் முறிஞ்சிக்கிட்டு நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக தான் சேர்க்குறது. ஓகே, நமக்கு வெங்காயம் நல்லா இங்கே பாருங்க நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை குழம்புல ஊற்றிடலாம். நான் சொன்ன குழம்பு வேகணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு 4 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ அந்த தாளிச்சில் அதில் ஊற்றிடலாம்.
நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு மிளகு தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. இது மோஸ்ட்லி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. குழந்தை பிறந்த வீட்டில் வந்து இது மாதிரி நீங்கள் வந்து வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த பிரசவித்த தாய்மார்களுக்கு பால் சுரக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்கும். நல்லா சோறு சுட சுட வச்சு இதை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பேர் மிளகு தண்ணி. காய்கறியெல்லாம் போட்டு செஞ்சுருக்கிறதுனால ரொம்பவே சுவையாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக இந்த டேஸ்ட் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் டிப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.